வணக்கம். டாக்டர் மஞ்சுளா சிமியோன். ஒரு சமூக பொறுப்புள்ள சைக்கியாட்ரிஸ்டா இந்த சமயத்துல இதை குறித்து பேசுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிப்ரெஷன் அல்லது மன அழுத்தம். பொதுவா எல்லாரும் சொல்ற மாதிரி இவங்களுக்கு போய் டிப்ரெஷன் வருமா, இந்த வயசுல போய் டிப்ரெஷன் வருமா, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க அவங்களுக்கு டிப்ரெஷன் வராது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சமீப காலத்துல இதை பத்தி அதிகமா பேசுறத கேள்விப்படுறோம். எந்த வயசுலனாலும் யாருக்குனாலும் டிப்ரெஷன் வரலாம். 1987லயே இன்ஃபன்ட் டிப்ரெஷன் பத்தி, அதாவது ஒரு வயசுக்கு குறைவான குழந்தைகளுக்கு வர டிப்ரெஷன் பத்தி ஆய்வு கட்டுரைகள் வெளியாயிருக்கு. அதுவும் இல்லாம இந்த டீன்ஸ்ல அடலசன்ட் ஏஜ்ல ரொம்ப அதிகமா 8% வரைக்கும் டிப்ரெஷன் வரலாம் அப்படிங்கிறது சமீபத்திய ஆய்வுகள் சொல்லுது. இது உலகம் முழுக்க அதிகமாயிட்டே வருது அப்படிங்கறதும் ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாதான் இல்ல ஒரு இழப்பு நேரிட்டாதான் டிப்ரெஷன் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. டிப்ரெஷனுக்கு பயோ சைக்கோ சோசியல் ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயாலஜிக்கல் பாத்தீங்க அப்படின்னா மரபியல் காரணங்களால இருக்கலாம், ஹார்மோன் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், மற்ற உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், மற்ற வியாதிகளுக்கு எடுக்கிற மாத்திரைகள் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். அதே மாதிரி உளவியல் காரணங்கள் நிறைய இருக்கு. வெளியில இருக்கவங்களுக்கு தெரியுறது என்னன்னு பாத்தீங்கன்னா சமுதாய காரணங்கள் மட்டும்தான். அது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். பொருளாதார இழப்போ இல்ல அன்புக்குரியவங்களை பிரிய நேரிடுறதோ, இதனால ஒரு கொஞ்சம் தான் வெளியில இருக்கவங்களுக்கு தெரியும். கை நிறைய சம்பளம், சொந்த வீடு, காரு, பேங்க் பேலன்ஸ் ஹெவியா இருக்கு, உடம்புல எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை, அப்படி இருக்கிறவங்களுக்கும் டிப்ரெஷன் வரலாம்.